வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கொலை குற்றத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என உறுதி. தாம்பரம் காவல் ஆணையர் உள்ளிட்ட 18 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னை வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக நரேந்திரன் நாயர் நியமனம். திருப்பத்தூர் மாணவருக்காக ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் நீட் தேர்வெழுதி ஆள் மாறாட்டம். இந்தியாவிலேயே இல்லாதவருக்காக 3 இடங்களில் நீட் தேர்வு எழுதப்பட்டது பற்றி திடுக்கிடும் தகவல். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார். பதற்றமான 45 வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவம் பாதுகாப்பு. அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கும் வரை விடமாட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. JEE நுழைவுத் தேர்வில் சாதித்த திருச்சி வாழப்பாடியை சேர்ந்த பழங்குடியின மாணவிகள் முதல் முறையாக திருச்சி NIT கல்லூரியில் சேரும் தங்களுக்கு உதவிய தமிழ்நாடு அரசுக்கு மாணவிகள் நன்றி. திரிபுராவில் 800 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எய்ட்ஸ் நோய் பாதிப்பு. பாதிக்கப்பட்டவர்களில் 47 மாணவர்கள் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதோடு அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் கடந்த வெள்ளிக்கிழமை வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பெரம்பூரில் இருந்து புத்தூருக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அவரது இறுதி மரியாதைக்கு தேவையான பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் அரசு தரப்பில் செய்து தரப்பட்டன. இந்நிலையில் அய்யனாவரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் அவர் ஆறுதல் கூறினார். அப்போது இந்த வழக்கில் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு இந்த கொடுங்குற்றச் செயலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். கொலை குற்றத்தின் பின்னணியில் இருப்பது யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து தண்டிப்பதில் தமது அரசு உறுதியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது அனைவருக்குமான அரசு, அனைவரையும் அரவணைத்து எளியோர் நலன் காக்கும் அரசு, நீதியை நிச்சயம் நிலைநாட்டும் என்றும் காவல்துறை பாரபட்சமின்றி நெஞ்சுரத்தோடு கடமையை ஆற்றும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் பதற்றமான 44 வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியின் MLA-வாக இருந்த புகழேந்தி காலமானதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும், பாமக சார்பில் சி. அன்புமணியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயாவும் என மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. காலை 7 மணிக்கு தொடங்கும் இந்த தேர்தல் மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், VVPAT உள்ளிட்டவற்றையும் பென்சில், பேனா, மை உள்ளிட்ட 111 பொருட்கள் அடங்கிய பெட்டகமும் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. பதற்றமானவை என கண்டறியப்பட்ட 45 வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் வெப் கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பழனி தெரிவித்தார். வெப் கேமரா மூலமாக கூட்டம் அதிகமாக இருக்கா, எப்படி ப்ராப்பராக பணிகள் நடைபெறுகிறாங்கன்னு மானிட்டர் பண்ணுறோம்.
அதேமாதிரி வெளியிலையுமே கூட்டம் அதிகமாக சேராத வரணும் 110 இடங்கள்லையும் வெப் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கூடுதலாக காவல் பணியிலையும் அது வல்னரபிள் 44 இடங்களில் சிஏபிஎஃப் சொல்லக்கூடிய பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்லேருந்து நம்ம அடிஷ்னல் மேன் பவர் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 100 மீட்டர் 200 மீட்டரில் சேஃப்டியாக வந்து காவல் கூடுதல் பணிக்கு போட்டிருக்கோம். அதனால் மக்கள் வந்து அனைத்து மக்களும் வந்து பயமின்றி ஓட்டளிக்கும்படி நாம் கேட்டுக்கொள்கிறோம் சார். விக்கிரவாண்டி தொகுதியில் 1,16,962 ஆண் வாக்காளர்களும் 1,20,040 பெண் வாக்காளர்களும் 29 மாற்றுப்பாலினத்தவரும் என மொத்தமாக 2,37,031 வாக்காளர்கள் உள்ளனர். மொத்தமுள்ள 276 வாக்குச்சாவடி மையங்களிலும் கட்டுப்பாட்டு கருவிகள் விவிபேட் என மொத்தம் 1,349 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. குற்றப்பதிவேடு பட்டியலிலும் ரவுடி பட்டியலிலும் செல்வ பெருந்தகை பெயர் இருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் அவதூறு வழக்கு தொடரப்படும் என அண்ணாமலைக்கு செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்துள்ளார். செல்வ பெருந்தகை அவர் வந்து ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால் செல்வ பெருந்தகை அவர் யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்லை செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்ணுறாரா, இல்லை ஒரு செல்வ பெருந்தகை ஒரு அடிஷ்னலாக தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடமும் இல்லை. ஆனால் செல்வ பெருந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கிறது காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா. அவர் ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். எங்கேயாவது இருக்கா அது மாதிரி, எந்த காவல் நிலையத்தாலும் அது இருக்கா? அப்போ நீ அவதூறு பெஸ்ட்டாக விட்டுருவாங்களா? அதுதான் காங்கிரஸ். காங்கிரஸ் என்பது என்ன? மன்னிக்க தெரிந்த கட்சி தான் காங்கிரஸ். உன்னை மன்னிக்கிறோம், நீ வந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா உன் மேலே எல்லா அவதூறு வழக்குகளும் என்னென்ன சட்டத்தில் இடம் இருக்கோ நாங்கள் போடுவோம். இதை உங்களுடைய தலைமை மோடியும் நட்டாவும் ரசிக்கிறார்களா? இதை தமிழ்நாடோட விடமாட்டோம். இந்த தேசம் முழுவதும் அதை எடுத்துகிட்டு போவோம். இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் ஒரு மாநில தலைவர் எப்படி பேசுகிறாரு, அதை நியாயமா மக்கள்கிட்ட கொண்டு போவோம். நாங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.